உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், ரூம் நம்பர் 105 எங்க இருக்கு? அந்த சைட் போங்க. Thank you சார். அத்த, என் சர்க்கிளில் வேற யாருக்காவது ஏபி நெகட்டிவ் பிளட் இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வந்துட்டுமா? அப்படியா? சரி, உடனே போய் கூட்டிட்டு வாங்க. மாப்பிள்ள, சீக்கிரமா போய் கூட்டிட்டு வாங்க. நம்ம எப்படியாவது ரோகிணி உயிரை காப்பாத்தி ஆகணும். சகல, நானும் வேணா வரட்டுமா? இல்லைங்க, நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் வாப்பா. என்ன சார், பிளட் ஏதாவது அரேஞ்ச் பண்ணீங்களா? டைம் ஆக ஆக பேஷண்ட்டுக்கு ப்ராப்ளம் தான். அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர். சீக்கிரமா கிடைச்சிரும் டாக்டர். லேட் பண்ணாம சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ப்ராப்ளம் ஆயிடும். புரியுதா? இப்போ வந்துருவாங்க டாக்டர், கொஞ்சம் பாத்துக்கோங்க டாக்டர். இப்போ வந்துருவாங்க. பட்டி, முகத்தை முடிக்கணும். முருகா, இதையா காப்பாத்தணும். மாப்பிள்ள போயிருக்காரு, இப்ப சொன்னா வந்துருவாங்க. டாக்டர், புரிஞ்சுக்கோங்க. இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். இவங்களும் ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தான். அவங்க டொனேட் பண்ண ரெடியா இருக்காங்க. ஏய் இரு, நீ என்ன யார் யாரையும் கூட்டிட்டு வர? யாரா இருந்தாலும் அக்கா வந்துடட்டும். அவ வந்ததுக்கு அப்புறம் பிளட் குடுக்கலாமா வேண்டாமான்னு அவ முடிவெடுக்கட்டும். சித்தி, ஏன் இப்படி பண்றீங்க? நீங்களும் எதுவும் செய்ய மாட்டீங்க, செய்யறவங்களே ஏதாவது குத்து சொல்லிட்டே இருப்பீங்களா? இவரே அலைஞ்சு தெரிஞ்சு அக்காவை காப்பாத்தணும்ன்றதுக்காக யாரையாவது கூட்டிட்டு வந்தா அதையும் தடுக்க பாப்பீங்களா? எப்படியாவது ரோகிணி உயிர் பொழைக்கணும், இப்ப அதுதான் முக்கியம். மேடம், உங்க சண்டையெல்லாம் வீட்ல வச்சுக்கோங்க. இப்ப பேஷண்ட்டுக்கு பிளட் குடுக்கறது தான் முக்கியம். டாக்டர், இவங்களை உள்ள கூட்டிட்டு போய் நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேங்க. ரொம்ப வாங்கம்மா. டாக்டர், கூட்டு போங்க டாக்டர். கொஞ்சம் உடனே ஏற்பாடு பண்ணுங்க. வாங்கம்மா, நீங்க உட்காருங்க. சிஸ்டர், டாக்டர் உங்க கிட்ட இருந்து பிளட் கலெக்ட் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். இங்க ஹாஸ்பிடலுக்கு தான், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ so much. தேங்க் யூ. மாப்பிள்ள, நான் பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிடைச்சிடும். அம்மா, அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. உங்க மாப்பிள்ளையே அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. அவருக்கு தெரிஞ்சவங்க தான் இப்ப உள்ள போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. ரோஹிணி நல்லபடியா குணமாயி வந்தா போதும். அம்மா, போதும்மா. மெதுவா எழுந்துறீங்க. முருகா,
எழுந்துருங்கம்மா. பாத்து கொஞ்சம் இருங்க. இந்தாங்க இதை குடிங்க. மயக்கம் ஏதாவது வருதா? இல்ல இல்ல. சரிங்கம்மா. அப்பா முருகா, முருகா. அம்மா நீங்க ஜூஸ் குடிங்க. ம். அம்மா குடிச்சிட்டீங்களா? குடிச்சிட்டேம்மா. ஏதாவது கிடினஸ் இருக்கா? இல்ல இல்ல இல்லம்மா. அதை கொடுங்க. இந்தா. ஐயா கார்த்தி, இப்பதாயா என் மனசு லேசாயிருக்கு. ஒரு உயிருக்காக என் பேத்திய பார்த்து அவளுக்கு ரத்தம் கொடுத்து அவளை எப்படியோ காப்பாத்திட்டோம். இது போதியா எனக்கு? இது போதும். சரிங்க பாட்டி, யாராவது பார்த்துட்டு போறாங்க, வாங்க போலாம். இரியா, உன் அத்தைக்காரி என்னை பார்த்தாலே இப்படி கோவப்படுறாளே, இவ எப்படியா என் ஊருக்கு வந்து என் புள்ள யாக பூஜையில உட்காரும் போது நீதான் என் பேரங்கிற உண்மை தெரிஞ்சா அவ என்னெல்லாம் பண்ணுவாளோ, அதை நினைச்சாவே எனக்கு பயமா இருக்கியா? பாட்டி, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா மாமா வந்து யாக பூஜை பண்ணுவார். கும்பாபிஷேகமே நல்லபடியா நடக்கும் பாட்டி. நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. வாங்க போலாம். போலாம். மாப்ள, அவங்கள அனுப்பிட்டீங்களா? அனுப்பிச்சிட்டேன் அத்தை. இப்ப எப்படி இருக்கு? தலையில கொஞ்சம் பெயின் இருக்கு டாக்டர். உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாம் போக போக சரியாயிடும். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.